வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று சொல்லி இன்று இந்த கந்தன் என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற என் பிள்ளைக்கு உன் அப்பன் இன்று நல்வாக்கு தர வந்திருக்கின்றேன். கந்தனினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு ஆழமாக பதிகின்றதோ அந்த அளவிற்கு இனி உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கும். உன் அப்பன் என்னுடைய அன்பை கொண்டு இனி நீ நினைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சாதனைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இடம் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்பதனை நீ உணர்ந்து விட்டாய் என்றால் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைக்கே என்று நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த விஷயங்களானாலும் இந்த வாழ்க்கையில் நாம் கவனமாக இருக்கிறோம் என்றால் அந்த விஷயங்கள் உன்னை நெருங்க பயப்படும். உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதிகமாக யோசிக்கும். எங்கே உன்னை சீண்டினால் அது அவர்களுக்கே மிகப்பெரிய பாதகமாக சென்று முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுபோல ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம். இனி எதையுமே தேடி என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீ ஒருபோதும் தயங்காதே. அப்பன் முருகன் என்னுடைய நாமத்தை சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் அடைய நினைக்கும் உனக்கு என்றுமே வெற்றி நிலைத்திருக்கும் என்பதனை புரிந்து கொள். எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சிலருக்கு எப்பொழுதும் நீ தவறாகத்தான் தெரிவாய். அதற்காக வருந்தாதே. அதை எல்லாமும் யோசித்து கொண்டு கலங்கி கொண்டிருக்காது. எதுவென்றாலும் கடந்து செல்ல பழகு. எதுவென்றாலும் தாண்டி சென்று இந்த வாழ்க்கையை முன்னேற பழகு. உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் முழுமையான தேவைகளும் தேடல்களும் இருக்கிறது. உன்னுடைய தேடல்கள் சரியான ஒன்றை நோக்கி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் கந்தன் நின்று உனக்கு கை கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் உன்னோடு நின்று உன்னை வழிநடத்துவேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே அதிகமாக யோசிக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி பிரச்சனைகள் வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யோசனைகள் சரியானதாக இருக்கும் பொழுது இனி எதற்குமே என் பிள்ளை நீ அஞ்ச வேண்டாம். உன் அப்பன் முருகன் உனக்காக வருவது இனி வரும் நாட்களில் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிந்துவிடும். இனி வரும் நேரங்களில் இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கே என்று சரியாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. தன்னுடைய குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்தவனை நீ என்ன செய்தாய் என்று ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது அவர்கள் செய்த தியாகங்கள் எல்லாமும் ஒன்றுமே இல்லாமல் அந்த இடத்தில் போய்விடுகிறதல்லவா? அவர்களை உயிரோடு புதைத்தற்கு சமம் நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்ற ஒரு கேள்வி. இதுபோலத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் யாரும் யாருக்காகவும் எதையும் செய்வதில் எந்த பலனும் இல்லை என்று உணர்ந்து விடுவார்கள். சில ஏமாற்றம், சில பாடங்கள், சில காயங்கள், சில இழப்புகள் இவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த வாழ்க்கையில் இது எல்லாமும் எவ்வளவுதான் மாறினாலும் அதை நம்மால் மாற்ற முடியாது, நம்மால் மறக்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்து விடுவோம். வயதாகும் போது அழகான முகமெல்லாம் சுருக்கமடையும், திமிரான உடலெல்லாம் தளர்ந்து போகும். ஆனால் அழகான உள்ளம் மாற்றம் எதுவுமே இன்றி அப்படியே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. எளிதில் எதையும் விமர்சனம் செய்து விடலாம். ஆனால் நிச்சயமாக அந்த ஒரு நிலையை அடைவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அவர்களால் மட்டுமே தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் அல்லவா? இதையெல்லாமும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, நல்ல உள்ளம் என்றும் தடுமாறாது என்பதுதான் உண்மை. இருக்கும் பொழுது நிஜத்தை அவமதித்து விட்டு
இறந்த பிறகு அவர்களின் நிழற்படத்தை அலங்கரிப்பதனால் எந்த புண்ணியமும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். பல உறவுகளுக்கு விரிசல் ஏற்பட முதல் காரணம் எந்த ஒரு விஷயம் தெரியுமா? அனைத்து சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் தவறாகவே புரிந்து கொள்வதனால்தான். எந்த ஒரு சூழ்நிலையையும் இவர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்வதில்லை. நீ நிம்மதியாக வாழ முடியவில்லை என்றால் நிச்சயம் நீ நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? நிம்மதி இல்லை என்ற உடனேயே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? நிச்சயமாக நீ நல்லவனாக இருக்கிறாய், நல்ல செயல்களை செய்கிறாய், அதனால் உன்னை நிம்மதி இல்லாமல் ஆக்க இங்கு சூழ்ச்சிகள் நடக்கிறது என்று. விட்டு கொடுக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்கிறதோ, அனுசரித்து போகக்கூடிய மனசு யாருக்கு இருக்கிறதோ, அவர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் சுகமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீயா நானா என்று போட்டி போடுவதனால் அழிவு இங்கு அதிகமாகும். நீயும் நானும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அன்பு அதிகரிக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. சூழ்நிலைகள் மாறும் பொழுது சிலரது வார்த்தைகளும் மாறிவிடும். அப்படி பேசுகின்ற வார்த்தைகள் நிச்சயமாக இன்னொருவரின் மனதை காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்திற்கு இவர்கள் மட்டுமே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு செயலை நாம் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். இருந்தால் உறவு, பிரிந்தால் நினைவு, அவ்வளவுதானே இந்த வாழ்க்கை. இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் வேறென்ன இருக்கிறது? இருந்தால் சந்தோஷமாக அவர்களோடு பயணிக்க தொடங்கு. இல்லை என்றால் நிம்மதியாக வழி அனுப்பிவை. அவர்களின் நிம்மதியை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உன்னால் ஒரு நிம்மதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை எனும் பொழுது நிச்சயமாக எதற்காகவும் அவர்களை இழுத்து பிடித்து நீ நிறுத்த வைக்காதே. என்ன நடந்தாலும் சோதனைகளும் சூழ்நிலைகளும் அதை எல்லாமும் மாற்றும். கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் அந்த இடத்தில் மிக பெரியது. கோபத்தால் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பது அர்த்தம் கிடையாது. அந்த கோபத்தை தாங்கிக் கொண்டவரினுடைய பொறுமைதான் பெரியது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோபத்தை தாங்கிக் கொண்டவர்தான் உண்மையானவர் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்கும் குணம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒருவருக்கு இருக்கும் பொழுதே அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விடலாம். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, சில நேரம் பயணமும் இசையும் மட்டுமே மனதிற்கு மிகப்பெரிய மருந்தாக அமைகிறது. அதிகமான பதட்டம் ஏற்படுகிறதா? அதிகமான குழப்பம் ஏற்படுகிறதா? உன்னுடைய மனதை சற்று அமைதிப்படுத்தி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ பழகு. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ பழகு. எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன் மதிப்பை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது. கந்தன் இருக்கும் பொழுது இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எந்த பயமும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையை நாம் உணர வேண்டும். இதற்குள் திமிர், வெறுப்பு, கோபம், ஆணவம் போன்ற அழுக்கை எல்லாம் தூக்கி சுமக்காமல் அன்பை மட்டும் கொடுத்து அன்பை மட்டும் நேசித்து வாழ கற்றுக்கொண்டாலே போதும். அதற்காக ஒருவன் மிதிப்பான், அதை வாங்கி கொண்டிரு என்று உன் அப்பன் சொல்லவில்லை. என் குழந்தையை, மிதிக்கும் பொழுது அதற்கு பதிலாக அன்பை கொடு என்றும் நான் சொல்லவில்லை. நீ அன்பை கொடுத்து அவர்கள் உன்னை மிதித்து தள்ளினார்களே, ஆனால் அப்பொழுது நீ நிச்சயமாக யார் என்று நிரூபிக்கத்தான் வேண்டும். எதையுமே பொறுத்து கொண்டு போகச் சொல்லவில்லை, புரிந்து கொண்டு வாழச் சொல்கிறேன், அவ்வளவுதானே தவிர ஒருபோதும் என் பிள்ளையை மற்றவர்களிடத்தில் இந்த கந்தன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. அப்பன் முருகன் உனக்கு துணை இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொள். முருகன் துணையிருந்து ஒரு வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் இந்த நேரம் இனி சுற்றியும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த எல்லா மாற்றங்களும் இனி உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதுமே நமக்கான நன்மைகளும் நமக்கான தேவைகளும் நமக்கான சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாறும்படி நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு விஷயத்திலும் இனி உனக்கு வெற்றி கிடைக்கட்டும். கந்தா, முருகா, கடம்பா, கதிர்வேலா என்று சொல்லும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியம் நடந்தே தீரட்டும். வேல்வேல் முருகா.
வெற்றிவேல் முருகா.